யானை அழுததாக அந்த பாட்டி அங்க பதிவு செய்யறாங்க. அப்போ விலங்குகள் கூட மனிதர்களுக்காக எவ்வளவு இறக்கப்படுது. ஆனா மனிதனா இருக்க நம்ம இன்னொரு மனிதனை பார்த்து இறக்கப்படுறது இல்ல. வயநாட்டுல தானே அந்த சம்பவம் நடந்தது. நான் இங்க நல்லா தானே இருக்கேன், நல்லா தானே ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆதமுடைய பிள்ளைகள் தான். உலகத்துல இருக்க எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். நம்ம நம்மளை எப்படி கேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய சகோதர சகோதரிகளை கேர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கண்ணுக்கு முன்னாடி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டிய கடமையில நம்ம இருக்கணும். அவங்க மேல இரக்கம் காட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உயிர்கள் மேல அன்பு செலுத்தாதவங்க கிட்ட அல்லாஹ் அன்பு செலுத்த மாட்டான், கருணை காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் மனிதர்கள் மேல அதிகமா கருணை காட்டுவோம். அந்த மக்களுடைய நல்ல வாழ்வுக்காகவும் ஆறுதலுக்காகவும் அல்லாஹ் கிட்ட துவா செய்வோம். அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்வோம். பிசிக்கலா நம்மளால உதவி செய்ய முடியுமா, கண்டிப்பா அந்த உதவியை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். எல்லா உயிர்களையும் சமமா நினைப்போம். அதை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது.